எடுப்பா எடு அடியில் அடியில் போடுங்க தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க எங்களுக்கு எண்டே கிடையாது, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் எங்களோட பார்வையில இருந்து தப்ப முடியாதுன்னு இப்ப போலீசார் பாத்தீங்கன்னா சாராய வேட்டையில ஈடுபட்டு 4000 லிட்டருக்கு மேல கள்ளச்சாராய ஊரல அழிச்சிருக்காங்க. இரவு நேரத்துல கல்வராயன் மலைப்பகுதியில அதிரடியா நேர்ல போயிட்டு இந்த சாராய வேட்டையில மாவட்ட எஸ்பி ஈடுபட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய் சிங் மீனா தலைமையில கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் தமிழ்வாணன், உதவி ஆய்வாளர்கள் பிரதீப் குமார், பாலமுருகன் மற்றும் காவலர்கள் கொண்ட தனிப்படையினர் கல்வராயன் மலைப்பகுதியில தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. அதுல வாரை மற்றும் தகரை கிராமங்களுக்கு பக்கத்துல கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் புளித்த சாராய ஊரல் 200 லிட்டர் பிடிக்கக்கூடிய 20 பேரல்ல சுமார் 4000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் மற்றும் லாரி டியூப்கள்ல 140 லிட்டர் சாராயம் ஆகியவற்றை கண்டுபிடிச்சு சம்பவ இடத்திலேயே கொட்டி அழிச்சிருக்காங்க. மேலும் இந்த குற்ற செயல்ல ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமா தேடிட்டும் வராங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சமுதாயத்தை சீர்குலைக்கும் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா விற்பனை, கடத்தல் மாதிரி சட்டத்துக்கு புறம்பான குற்ற செயல்கள்ல ஈடுபடுவோர் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல கடந்த 3 ஆண்டுகளா பறிமுதல் செய்யப்பட்ட 3.2 டன் அளவிலான போதைப் பொருட்களை மாநகராட்சி குப்பை கிடங்கு பக்கத்துல போலீசார் தீவிட்டு கொளுத்தி அழிச்சிருக்காங்க. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 காவல் நிலையங்கள்ல போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் நடமாட்டத்தை குறைக்கும் வகையில அது மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறை துணை தலைவர் பொன்னி அவர்களுடைய அறிவுரையின் பேர்ல போலீசார் இது சம்பந்தமான சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. 2021 இருந்து 23 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் 3228 கிலோ அளவிலான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செஞ்சிருந்திருக்காங்க. அந்த போதைப் பொருட்களை தான் மாநகராட்சி குப்பை கிடங்கு பக்கத்துல தீவிட்டு கொளுத்தி அழிச்சிருக்காங்க. காவல் நிலையங்கள்ல வழக்கு முடிவடைஞ்ச நிலையில அங்க